வெல்கம் டு அவர் சேனல். இப்போ என்டிஏ வந்து 23ஆம் தேதி கரெக்ஷன் விண்டோஸ்க்கான அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. கரெக்ஷன் விண்டோஸ் ஓப்பன் ஆகிருக்கு. அதை பற்றி நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்டுட்ருக்காங்க. அதாவது இது வந்து நம்ம ஏற்கனவே வந்து சிட்டி வந்து டவுன்லோட் பண்ணிட்டோம். டவுன்லோட் பண்ண சொல்லியிருந்தோம். நிறைய பேர் இப்போ டவுன்லோட் பண்ணிட்டாங்க. அந்த சிட்டியை பொறுத்தவரையில் நல்லா பார்த்துக்கிடுங்க. இதில் வந்து ரிமார்க் இல்லை, இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு ரிமார்க் இல்லை. இந்த லாஸ்ட்டில் வந்து ரிமார்க்குன்னு வரும். அதில் தான் உங்களுக்கு வந்து இந்த ஃபோட்டோ சரியில்லைன்னா, அதாவது ஃபோட்டோ கிளியராக இல்லைன்னா அவங்கள மட்டும்தான் அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க, கரெக்ஷன் விண்டோஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. மற்ற யாருக்கும் சொல்லலை. நிறைய பேர் கேட்குறாங்க, கரெக்ஷன் விண்டோஸில் பேர், ஃபோன் நம்பர் எல்லாம் சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. முடியாது. அது வந்து இந்த கரெக்ஷன் விண்டோஸ் ஓப்பன் பண்ணது ஃபோட்டோ சரியில்லாத காரணத்தினால அவங்க சரியான ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறதுக்காக ஓப்பன் பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால் அதை மட்டும்தான் பண்ண முடியும். ஃபோட்டோ மட்டும் தான் கரெக்ஷன் பண்ண முடியும், வேறு எதையும் பண்ண முடியாது. அதனால் அதை பார்த்துடுங்க. உங்கள் பொறுத்தவரையில் இதில் பாருங்கள், அப்ளிகேஷன் நம்பர், உங்கள் அப்ளிகேஷன் நம்பர் இங்கே வந்திருக்கும், கேண்டிடேட் நேம் வந்திருக்கும், ஃபாதர் நேம் வந்திருக்கும், அப்புறம் ஜெண்டர் வந்திருக்கும், டேட் ஆஃப் பர்த்து, கேட்டகரி, அப்புறம் டிசபிலிட்டியாக என்னன்னு கேட்டிருக்கும், அப்புறம் எக்ஸாம் வந்து என்ன மீடியத்தில் எழுத போகிறீங்கன்னு சொல்லியிருக்கோம், நீங்கள் அப்ளை பண்ணது, டேட் ஆஃப் எக்ஸாம் வந்திருக்கும், அது மாதிரி டைமு இதெல்லாம் கிளியராக வந்திருக்கும் உங்களுக்கு. அப்புறம் சிட்டி எக்ஸாம் வந்திருக்கும். இதுதான் மெயினான விஷயம். சிட்டி எக்ஸாம் இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்துட்டு, இப்போ ஃபோட்டோ சரி இல்லை அப்படின்னா இந்த இடத்துல சிட்டி சென்டர் வரலை. அப்புறம் ஸ்டேட் வந்து இந்த இதில் வராது. எதுவுமே வந்து என்ஏ அப்படிங்கிற இது வரும். இது கீழே வந்து ரீமார்க்குன்னு வந்து இங்கே ஒரு கோலன் வந்து அதில் வந்து எழுதியிருப்பாங்க. அந்த ஸ்டூடெண்ட் மட்டும் உடனடியாக கால் பண்ணுங்கள், என்டிஏக்கு கால் பண்ணுங்கள், இல்லைன்னா இமெயில் பண்ணுங்கள். கால் பண்ணுற நம்பரும் அது இமெயில் அட்ரஸும் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். அதை பார்த்து கால் பண்ணுங்கள். அவங்க எப்போ எடுக்கிறாங்க, சில இது வந்து கால் பண்ணால் பிஸியாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆனால் பிஸியாக இருந்தால் வேறு வழி இல்லை, அவங்க எடுக்கிற வரைக்கும் கால் பண்ணி தான் ஆகணும். மேக்ஸிமம் எல்லாருக்கும் அப்படி வரல. எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் நார்மலாக வந்திருக்குது, எல்லாம் ஓகே ஆகிட்டு. ஆனால் சில ஸ்டூடெண்ட் மட்டும் சொல்கிறாங்க இதில் வந்து என்ஏ வருதுங்கிறாங்க. அவங்க அப்ளிகேஷன் கொண்டு வர சொல்லிக்கலாம், பார்த்தா தெரியும். ஆனால் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கும் அதே மாதிரி என்ஏ வந்துடுனா, உங்களுக்கு சிட்டி அலாட் பண்ணது எந்த சிட்டின்னு வரலன்னா அவங்க உடனடியாக என்டிஏ கால் பண்ணணும். அவங்க டைம் கொடுத்துட்டாங்க. ஏப்ரல் 7ஆம் தேதியிலேருந்து ஆரம்பித்தாச்சு. 26 நாளாக நைட்டு 12 மணி வரைக்கும், அதாவது ஒரு நிமிஷம் கம்மி 11:59 வரைக்கும் டைம் இருக்குது. ஒன்லி ஃபோட்டோ தான் சொல்லியிருக்காங்க. தெளிவாக பார்த்துக்கிடுங்க. ஒன்லி ஃபோட்டோ தான் டைம் இருக்குது. கால் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதான். இல்லைனா இமெயில் கொடுத்துட்டு உட்காந்துடாதீங்க, மறுபடியும் கால் பண்ணிக்கிட்டே இருங்க. அவங்களுக்கு அந்த ஃபோட்டோ ஓகே ஆகிட்டுனா மறுபடியும் உங்களுக்கு வந்து ஹால் டிக்கெட் கொடுத்துருவாங்க, அதாவது அட்மிட் கார்டு கொடுத்துருவாங்க. அட்மிட் கார்டு வந்து நீ ஃபியூ டேஸில் வரும். இந்த நம்பருக்கு கால் பண்ணிக்கிட்டே இருங்க. அதாவது 1140759000 அந்த நம்பருக்கும் இமெயில் அட்ரஸை பொறுத்தவரையில் neat@nta@nic.in அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் நோட்டிஃபிகேஷன். மேக்ஸிமம் இது முடிஞ்ச பிறகு 26 முடிஞ்ச பிறகு 27, 28 இந்த மாதம் 28க்கு அப்புறம் வந்து அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இது வச்சு இந்த கரெக்ஷன் விண்டோஸ் வச்சு அட்மிட் கார்டு தள்ளி போகுமான்னு கேட்டாங்க. அதுக்கு தள்ளி போக வாய்ப்பு இல்லை. அவன்கிட்ட அந்த அட்மிட் கார்டிலே உங்களுக்கு தெளிவாக அந்த சிட்டி சென்டர்லேயே கொடுத்துட்டாங்க. மே 5ஆம் தேதி எக்ஸாமு, 2லேருந்து 5/20 வரைக்கும் எக்ஸாம்னு சொல்லிட்டாங்க. அதனால் இது தள்ளி போக வாய்ப்பு இல்லை. இந்த ஃபியூ டேஸில் வந்து அட்மிட் கார்டு கொடுத்துருவாங்க. நீங்கள் ஓப்பன் ஆகலைன்னா திருப்பி கால் பண்ணிகிட்டு இருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷன் நாங்கள் வரும். தேங்க்யூ.